உதவி எனக்கு உங்களுக்கு வரணும்டா, எனக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி வரணும் தெரியுமா? எனக்கு அல்லாவை தவிர வேறு யாரும் இல்ல, எனக்கு அல்லாஹ் தான், எனக்கு அல்லாஹ் தான் என்ற உறவு நாங்க எங்களுக்குள்ள பில்டப் பண்ணோம். அல்லாஹ் தான், அல்லாவை தவிர இல்ல. அல்லாஹ் யாருக்கெல்லாம் கவலைகள் இருக்கிறதோ, நான் 4 ஆயத்து சொல்லித்தான். இதை இமாம் ஷாராபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த தஃசீரில் குறிப்பிட்டிருக்கிறார். 4 விஷயங்களால யாரு சோதிக்கப்பட்டிருக்கிறோமோ, 4 விஷயத்துக்கு 4 வகையான குர்ஆனுடைய துஆ. என்ன துஆ? குர்ஆனுடைய துஆ. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய துஆவை சும்மா சொல்லி தரல, ஒரு சம்பவத்தை சொல்லி, ஒரு கேஸ் ஸ்டடியை சொல்லி எங்களுக்கு சொல்ற. இத சும்மா ஒண்ணு சொன்ன அப்படியா இல்ல, இவர் இப்படி செஞ்சாரு, அவருக்கு இப்படி நாங்க உதவி செஞ்சோம், இவர் இப்படி இருந்தாரு, அவருக்கு நாங்க இப்படிப்பட்ட கட்டத்துல கை கொடுத்தோம். அதுல ஒன்று அல்லாஹ் சொல்றான், யாருக்கெல்லாம் கவலைகள் இருக்குதோ, கவலை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்கு கவலையோடு இருந்தார். கவலை என்னப்பா, நான் செஞ்சுட்டு தவறு, என்னால் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, அல்லாஹ் வானமண்டத்தை அல்லாஹ் போன்று சொல்றதுக்கு நான் போயிட்டேனே, என்ன ஒரு ஊருக்கு அல்லாஹ் அனுப்பினா நான் அல்லாவாக அந்த ஊருக்கு என்ன வெளியாக்கும் போது நானாக வெளியே வந்துட்டேனே என்ற கவலை அவருக்கு இருந்துச்சு. அவர் அல்லாஹ்ட்ட சொன்ன துஆ, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவரு அல்லாஹ் சொன்னது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யாருக்கெல்லாம் கவலைகள் இருக்கிறதோ அவங்க இந்த துஆவை ஓதிக்கொண்டே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம். நாங்க அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய கவலையில் இருந்து அவரை நாங்கள் விடுபட செய்திருக்கிறோம், கவலை எடுத்துக்கிறோம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சுஜூதுல வைத்து நெத்தியை வச்சுக்கொண்டு சுஜூதுல உடம்பினுடைய முழு பாரத்தையும் நெத்திக்கு கொடுத்து துஆ செய்யும். உடம்பினுடைய முழு பாரத்தை நெத்திக்கு கொடுத்துவாங்க. சுஜூதுண்டா உடம்பினுடைய பாரம் எதுக்கு வரணும்? தலைக்கு வரும், தலைக்கு வரும், கைக்கல் காலுக்கள் இதெல்லாம் சும்மை நெத்திக்கு பா. தஹஜ்ஜத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இந்த ரப்பு இல்ல, எல்லாத்தையும் நபி செஞ்சுட்டோம், ஒன்றும் இல்லை, கடையும் இல்ல, உத்தியோகம் இல்ல, பேங்க் உள்ளது இல்ல, எந்த அறிவு இல்ல, எந்த இன்ஃபுளுன்ஸ் இல்ல, ஒன்றுமே இல்லை. லா இலாஹா இல்லா அந்த ஒன்ன தவிர அல்லாஹ், ஒன்ன தவிர ஒன்றுமே இல்லை. நீ நாடினா எனக்கிட்ட உள்ளதெல்லாம் அப்படியே ஜீரோவாகி ஜீரோவாகி. அந்த பக்கம் கேட்டாரு, சீக்குது குவைத் தீனார் கொஞ்சம் கிட்டத்தட்ட மில்லியன் தீனா சீக்குது, ஆனா அது பழைய குவைத்துடைய காசு. எந்த குவைத்? சதாம் ஹுசேன் அடிக்கிறதுக்கு முந்தி உள்ள குவைத், அதில் உள்ள காசு செல்லா காசு. அல்லாஹ் நாடினா எங்கட கையில் உள்ள காசை அல்லாஹ் அப்படி ஆக்கி ஒரே நாள் ராவேல அப்படியே என்ன வெளியில்லா போயிட்டு. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லையா அல்லாஹ், நீ தான். சுப்ஹானக், நீ மிக தூய்மையானவர், மிக பரிசுத்தமானவர், உனக்கு எந்த குறையும் இல்லையா அல்லாஹ். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் ஒரு அநியாயக்காரனாக இருக்கிறேன். இந்த அநியாயத்தாலதான் எனக்கு இந்த சோதனை, இந்த கம், இந்த கவலை. இதோ
இரண்டாவது சொல்றாங்க, உலகத்துல யாருக்கெல்லாம் ஒரு தீங்கு தீங்குனால் ஒரு கஷ்டம், ஒரு மரம், ஒரு தீங்கு வருது. யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நோய் இருந்தாங்க. நோய், பயங்கரமான நோய் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் குர்ஆன்ல, அவர் சொன்னார் அல்லாஹ்விடத்துல, ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர் ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு தீங்கு என்னை தொட்டிருக்கிறது, நீயோ இறக்கமுடியவன் யா அல்லாஹ், நீயோ இறக்கமுடியவன் யா அல்லாஹ். ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர் ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் அவருக்கு பதில் சொன்னோம். வகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவருக்கு ஏற்பட்ட தீங்கை விட்டும் நாங்கள் அவரை தூய்மைப்படுத்தி விட்டோம், சுத்தப்படுத்தி விட்டோம். மூணாவது துஆ, யாருக்கு பயம் இருக்கிறோம், என்ன பயம்? இன்கம் டேக்ஸ் வர சொல்லியிருக்கிறார், சிஐடி வர சொல்லியிருக்கிறார். ஒரு பிரச்சனை, ஒரு பயம், என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தெரியாதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்டாங்க? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் சொல்றார், ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலின் லம் யம்ஸஸ்ஹும் ஸூ, அவர்களுக்கு எந்த கெடுதியும் அவர்களை தொடவில்லை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் மௌலா வ நிஅமல். நாலாவது, யாருக்கெல்லாம் மக்களுடைய சூழ்ச்சியை பத்தி பயன்படுத்தி சூரியன் நீடுவாங்களோ, பொறாம பட்டுடுவாங்களோ, என்ன மாற்றி கொடுத்துடுவாங்களோ, மனிதர்கள் பற்றி பயம் இருக்குது. எனக்கு எது நடக்கலும் என்ற பயம். மக்கள் இந்த கண்டிஷன் காலம், என்ன காலத்தில் கண்டிஷன் காலம், சும்மா என்ன சரி ஒன்று செய்யும். மற்றவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள இயலாத சமூகமாகத்தான் நாங்கள் இருக்கோம். மொத்தம் நல்லா இருக்கிறா பொறுக்கே. இது முஸ்லீம்கள்ட்ட இருக்கு ஆகப்பெரிய நோய், ஆகப்பெரிய. மொத்தம் கொஞ்சம் நல்லா இருக்காரு, இது மாட்டி கொடுக்கணும், இடவை செக் பண்ணணும், உடப்படாது உடுக்கடத்துறாங்க. அல்லாஹ் என்ன உங்களை மன்னிப்பார். இவரை மிச்ச ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. உங்களுக்கு என்னவா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதை நீங்க இன்கம் டேக்ஸ் எழுதணுமா? உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு நல்லா கேட்பானா? இப்படிப்பட்ட பயம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க சொல்லுங்க, அம்ரி இலல்லாஹ், என்ற கருணத்தை அல்லாஹ்வின் பக்கம் பறைசாற்றுகிறேன். இன்னல்லாஹ பஸீருன் பில் இபாத், அடியார்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் இதை சொல்லி சொல்றான், வவகாஹுமுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த சூழ்ச்சியை விட்டும் இந்த துஆவுடைய பரக்கத்தினால் நாங்கள் அவர்கள் பாதுகாக்கிறோம். மனிதந்த சூழ்ச்சி ஒரு பக்கம், பயம் மறுபக்கம் என்ன, வளர் தீங்கு ஒரு பக்கம், என்ன கவலை. இந்த 4 நோய் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு மருந்து குர்ஆன் சொல்லப்படும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்து என்ன, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். அடுத்து என்ன, வ உஃபவ்விது அம்ரி, என்ற கருணத்தை அல்லாஹ்வின் பக்கமாக பறைசாற்றுகிறேன். இன்னல்லாஹ பஸீருன் பில் இபாத், அடியார்களை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், வவகாஹுமுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, அவர்கள் செய்த சூழ்ச்சியை விட்டும் நாங்கள் அவர்களை பாதுகாக்கிறோம். எனவே வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை
யாருடைய நம்பிக்கை? ஏண்ட ரப்பு என்ன கைவிட மாட்டான், ஏண்ட ரப்பு என்ன எப்படி சந்தோஷமா வாழ வைப்பான், ஏண்ட ரப்பு என்னோட ஏன் உம்மவை விட இறக்கம். இது வாய்ச்சொல்ல, இது எங்க வரணும்? ஏண்ட குழந்தைகள், ஏண்ட மனைவி, ஏண்ட உலகம், இந்த உலகத்துள்ள அனைவரும் என்ன கைவிட்டாலும் ஏண்ட ரப்பு என்ன கைவிட மாட்டான், அவன் என்னோட பிறகு. இந்த ஈமான கூட்ட 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 அல்லாஹ் சொல்வான் உனக்கு ஹிதாயத்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் சொல்லி ஆரம்பிக்கிறார், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள், ஆமனூ பிரப்பிஹிம், அவருடைய ரப்பை கொண்டு அவர்கள் விசுவாசம் கொண்டார்கள். அதனால நாங்கள் என்ன செஞ்சோம்? வஜித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு அவருடைய நேர் வழியை நாங்கள் அதிகப்படுத்தினோம். ஈமான் கூட கூட ஹிதாயத்து கூடும், ஈமான் கூட கூட நேர் வழி கூடும். அதனால ஈமானுக்கு உழைப்பு செய்யும். அல்லாஹ் பற்றிய உதவி எனக்கு உங்களுக்கு வரணும்டா, எனக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி வரணும் தெரியுமா? எனக்கு அல்லாவை தவிர வேறு யாரும் இல்ல, எனக்கு அல்லாஹ் தான், எனக்கு அல்லாஹ் தான் என்ற உறவு நாங்க எங்களுக்குள்ள பில்டப் பண்ணோம். அல்லாஹ் தான், அல்லாவை தவிர இல்ல. அல்லாஹ் யாருக்கெல்லாம் கவலைகள் இருக்கிறதோ, நான் 4 ஆயத்தை சொல்லித்தான். இதை இமாம் ஷாராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த தஃசீரில் குறிப்பிட்டிருக்கிறார். 4 விஷயங்களால யாரு சோதிக்கப்பட்டிருக்கிறோமோ, 4 விஷயத்துக்கு 4 வகையான குர்ஆனுடைய துஆ. என்ன துஆ? குர்ஆனுடைய துஆ. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய துஆவை சும்மா சொல்லி தரல, ஒரு சம்பவத்தை சொல்லி, ஒரு கேஸ் ஸ்டடிய சொல்லி எங்களுக்கு சொல்ற. இத சும்மா உன்ன சொன்ன அப்படியா இல்ல, இவர் இப்படி செஞ்சாரு, அவருக்கு இப்படி நாங்க உதவி செஞ்சோம், இவர் இப்படி இருந்தாரு, அவருக்கு